வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை அலசப் போறோம். தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் களத்தை கவனிச்சிங்கன்னா, எக்கச்சக்கமான உணர்ச்சிகரமான பேச்சுகளையும் அதிரடியான அறிவிப்புகளையும் உங்களால பார்க்க முடியும். ஆனா இந்த கவர்ச்சிகரமான அரசியலுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய உண்மையான பொருளாதார யதார்த்தம் என்ன? அதைத்தான் இந்த அலசல்ல நாம ரொம்பவே ஆழமா பார்க்க போறோம். வெறும் பேச்சுகளை தாண்டி தரவுகள் அடிப்படையில அரசியலையும் பொருளாதாரத்தையும் முற்றிலும் ஒரு நடுநிலையான பார்வையில நாம இன்னைக்கு டீகோட் செய்ய போறோம். சரி, எந்த சுத்தலும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நடிகர் விஜயோட அரசியல் வருகையை பத்தி பேசும்போதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. அது என்னன்னா, ஒரு புதிய கட்சியில ஒரு தனிநபரை சுத்தி மட்டுமே மொத்த அதிகாரமும் குவியுதுன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கிறப்போ சமூகத்துல இருக்கிற உண்மையான ஏற்றத்தாழ்வு எப்படி குறையும்? இது வெறும் மேலோட்டமான கேள்வி கிடையாது. ஜனநாயகத்தோட அடிப்படை தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு ரொம்ப ஆழமான சிந்தனை. இத புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம ஒரு அரசியல் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க போறோம். அரசியல் வருகையும் அதிகார மையமும் தனிநபர் சொத்துக்கும் சமூக நீதிக்கும் இருக்கிற தொடர்பு, அப்புறம் தவேகவோட பொருளாதார திட்டங்கள், கஜானா நிஜமாவே காலியா, வருவாய் மற்றும் மூலதன செலவுகளுக்கு இருக்கிற வித்தியாசம், கடைசியா அரசியலும் பொருளாதார சவால்களும். இந்த வரிசையில தான் நம்ம பயணம் இருக்க போகுது. முதல்ல ஒரு புதிய கட்சி தொடங்கும்போது அதோட அதிகார கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இரண்டு சித்தாந்தங்களுக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசம்தான். ஒரு தலைவரை மக்களுக்கு வாரி கொடுக்கும் ஒரு தர்ம பிரபு மாதிரி பிம்பமா கட்டமைக்கிறதால ஒரு சிலருக்கு தற்காலிக உதவி கிடைக்கலாமே தவிர சமூகத்துல உண்மையான ஏற்றத்தாழ்வும் மாறிடாது. மாறா உண்மையான சமூக நீதிக்கு என்ன தெரியுமா? அமைப்பியல் மாற்றம், அதாவது சிஸ்டத்தையே மாத்துறதும் அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதும் தான். அதிகாரத்தை பரவலாக்கினா மட்டுமே இங்க நீண்ட கால மாற்றம் சாத்தியம். அடுத்ததா தனிநபர் சொத்துக்களுக்கும் சமூக நீதிக்கும் உள்ள முரண்பாடுகளை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் தொடங்கி இன்னைக்கு புதுசா வந்திருக்க விஜய் வரைக்கும் பல தலைவர்களும் பெரும் செல்வந்தர்களா தான் இருக்காங்க. திரைத்துறையில தன்னோட உழைப்பால விஜயோட சொத்து மதிப்பு சுமார் 600 கோடி ரூபாய்ன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தலைவரோட தகுதி அவரோட பேங்க் பேலன்ஸை பொறுத்ததில்ல. அவர் விளிம்பு நிலை மக்களுக்காக என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான உரைக்கல். தனிப்பட்ட முறையில பணத்தை அள்ளி கொடுக்கறத விட ஒரு வலுவான கொள்கை தான் மக்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கும். சரி, அப்படியே தவேகோவோட பொருளாதார திட்டங்கள் எப்படி இருக்கு? அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பாப்போம். அவங்களோட 95 பக்க அறிக்கையில சொல்லியிருக்கிற விஷயங்களா கவனிச்சிங்களா? இது வெறும் ஒரு தனிநபர் பிம்பத்தை தாண்டி அரசமைப்பின் மூலமா எப்படி வளங்களை பகிர்ந்து கொடுக்க போறாங்கன்றத காட்டுது. பழைய ஓய்வூதிய திட்ட பரிசீலனை, பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய்னு நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம 75% வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்குற நிறுவனங்களுக்கு சலுகைகள், அப்புறம் காவலர்களுக்கான அடிப்படை ஊதியத்தை 25,000 ரூபாயா உயர்த்துவது, இதெல்லாம் வளங்களை அமைப்பியல் ரீதியா பகிர்ந்தளிக்கும் ஒரு மாடலாவே பார்க்கப்படுது. இப்போ எல்லார் மனசுல இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த அரசிடம் நிஜமாவே பணம் இருக்கா? கஜானா காலியா? உண்மையில சொல்லணும்னா, ஒரு அரசாங்கம் ஒரு தனிநபரை போல பணமே இல்லாம திவாலாகிடாது. அதோட செயல்பாடு ஒரு 3 விஷயத்தை சுத்தி தான் நடக்குது. 1, ஜிஎஸ்டி மற்றும் வரிகள் மூலமா அரசுக்கு தொடர்ந்து வர வருமானம். 2வது, வருமானம் பத்தலைன்னா ரிசர்வ் வங்கி அல்லது சந்தையில வாங்குற கடன். 3வது, மத்திய அரசுகிட்ட இருந்து மாநிலத்துக்கு வர வேண்டிய பங்கு. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. தமிழ்நாடோட பொருளாதாரம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு சில எண்கள் மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். 2025-26 மதிப்பீட்டின்படி தமிழ்நாடோட மொத்த உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி, சுமார் 35.67 லட்சம் கோடி ரூபாய். அதே சமயம் அரசு ஊழியர்களின் ஊதியத்துக்காக மட்டும் சுமார் 91,826 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இது ஒரு கட்டாய செலவு. இதுபோக இந்த ஆண்டு சுமார் 1.05 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. என்னது 1 லட்சம் கோடிக்கு மேல கடனான அதிர்ச்சியா இருக்கா? ஆனா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில சரியா 3% என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது கடன் அளவு பெருசா தெரிஞ்சாலும் அது மாநிலத்தோட உற்பத்தி திறனுக்குள்ள ஒரு பாதுகாப்பான எல்லைக்குள்ள தான் இருக்கு. அடுத்து, இந்த வருவாய் செலவினம்னா என்ன? மூலதன செலவினம்னா என்ன? மாநிலத்தின் நிதி ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா பாப்போம். ஒரு அரசோட பட்ஜெட்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, வருவாய் செலவு, அதாவது சம்பளம், மானியம், இலவசங்கள்னு அன்றாட செலவுகள். இதனால எதிர்காலத்துக்கு எந்த ஒரு சொத்தும் உருவாகாது. 2வது, மூலதன செலவு. இதுதான் சாலைகள், பாலங்கள், தொழிற்சாலைகள் கட்டுறது. இது எதிர்காலத்துல நமக்கு வருமானத்தை ஈட்டித் தரும் ஒரு உண்மையான சொத்து உருவாக்கம். இந்த 2க்கும் இடையில இருக்கிற பேலன்ஸ் தான் ஒரு மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. அப்போ கஜானா காலின்னு அரசியல்வாதிகள் சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாநிலத்தோட மொத்த கடன் 8.3 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு.
இதனால அரசுக்கு வர்ற வருமானத்துல பெரிய பங்கு வெறும் வட்டி கட்டவும் சம்பளம் கொடுக்கவுமே காலியாயிடுது. புதிய மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசிடம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பணமும், அதாவது உபரி பணமும் இல்ல அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான பொருளாதார அர்த்தம். கடைசியா இந்த பொருளாதார சவால்களும் இன்றைய அரசியலும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாப்போம். இப்பெல்லாம் அரசியல்ல இந்த பணபலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கியிருக்கு. விசிஓட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போன்ற தொழிலதிபர்களோட சொத்து மதிப்பு மற்றும் விசாரணை அமைப்புகளின் நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை நம்ம பார்க்கறோம். இப்படி திடீர்னு உயரம் செல்வாக்கும் இந்த அசுரத்தனமான பணபலமும் அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தினா விளிம்பு நிலையில் இருக்கிற சாதாரண எளிய மக்கள் என்றாவது ஒரு நாள் அதிகாரத்துக்கு வர முடியுமா, அது ஒரு கேள்விக்குறியா மாறிடுமோங்கிற அச்சம் பரவலா இருக்கு. இந்த முழுமையான அலசல் நமக்கு உணர்த்தும் பாடம் இதுதான். புதிய சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வரலாம், மேடைகள்ல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படலாம். ஆனா கடன் சுமை கூடிக்கொண்டே போற ஒரு மாநிலத்தை சரியா வழிநடத்த உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகளை விட மிக துல்லியமான பொருளாதார கொள்கைகளே தேவை. சுருக்கமா சொல்லணும்னா அரசியலுங்கிறது சும்மா மைக் புடிச்சு உணர்ச்சிகளமா பேசுறது கிடையாது. அது நிஜமாவே ஒரு மிகச் சிக்கலான கணக்கு பாடம். இந்த எல்லா தரவுகளையும் முரண்பாடுகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். ஒரு பக்கம் சமூக நீதிக்கான அமைப்பியல் மாற்றங்கள் பத்தி பேசப்படுது, ஆனா மறுபக்கம் அரசியல்வாதிகளோட தனிப்பட்ட சொத்து மதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது நம்ம ஜனநாயகத்தோட அடிப்படை கட்டமைப்புக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவுல இணைந்ததற்கு மிக்க நன்றி.